மேலும் ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு குழந்தைங்களுக்கு. அது என்னன்னா, பிறக்கும் பொழுதே முதுகுத்தண்டு பகுதி முழுமையாக ஃபார்ம் ஆகாததுனால, அந்த குழந்தைக்கு கால், பாதம் பகுதியும், பிளாடர் யூரின் போகக்கூடிய கெப்பாசிட்டியும் குறைந்துவிடும். அதனால குழந்தையால சரியா நடக்க முடியாது. கால் மசில்ஸ் வீக் ஆயிடும். கால்ல புண்ணு வரும். குழந்தைக்கு யூரின் போறது தெரியாது. ஸோ கண்ட்ரோல் இல்லாம போகும். இது வந்து நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைக்கு யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா டேவிஸ் அவங்க வயிற்றுக்கு உள்ளேயே குழந்தை தாயின் வயிற்றிற்கு உள்ளே இருக்கும் பொழுதே அந்த கருப்பையை திறந்து அதுக்கு வந்து அந்த ஸ்பைனா பைஃபிடாவை ஒரு பேட்ச் வச்சு மூடிடுவாங்க. ஸ்பைனா பைஃபிடாங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த முதுகுத்தண்டு மூடப்படாமல் வெளியே தெரியுது. முதுகுத்தண்டு வெளியில தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இன்ஃபெக்ட் ஆகி பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அந்த முதுகுத்தண்டு வெளியில் தெரியாமல் இருப்பதற்கு ஒரு பேட்ச் வைப்பாங்க. அந்த பேட்ச் வைக்கும்பொழுது ஸ்டெம் செல்ஸோட சேர்த்து வைத்தாங்க. அப்படி வைத்தபோது அவர்கள் பார்த்தது அந்த குழந்தைக்கு கால்ல அந்த வீக்னஸ் இல்ல. அதே மாதிரி பிளாடர் சென்சேஷன் அந்த குழந்தைக்கு இருந்துச்சு. இத வந்து முதல்ல அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு அந்த அனிமல்ஸ் டாகுக்கும் அதே மாதிரி கோட்டுக்கும் பண்ணி பார்த்துட்டு அதுல நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அந்த பிளாடர் சென்சேஷன் வந்துச்சு. நல்லா நடக்க முடிஞ்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர்கள் இப்பொழுது இதே போல் 10 குழந்தைகளுக்கு செய்து அவர்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டெம் செல் தெரப்பி இன் யூட்டிரோ வயிற்றிற்கு உள்ளே இருக்கும் பொழுதே ஒரு அறுவை சிகிச்சையும் ஸ்டெம் செல் தெரப்பியும் கலந்து பண்ணியிருக்காங்க. முதல்ல அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணாங்க. அப்போ வந்து நரம்பு மண்டலம் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ஆனா அறுவை சிகிச்சையும் பண்ணி அதுல ஸ்டெம் செல் தெரப்பியும் ஆட் பண்ணும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு விளைவு கிடைச்சது. ஸோ இதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல் தெரப்பி. இது தவிர ஜீன் தெரப்பி. பல ஜெனடிக் டிசீஸ் இருக்கு. குழந்தைகள் வந்து அவர்களுடைய ஒவ்வொரு அங்கமும் பாதிக்கக்கூடிய பல வகையான ஜெனடிக் டிசீசஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் இப்பொழுது நம்மால் கியூர் பண்ண முடிகிறது. அதுல முக்கியமா இப்போ முதல்ல ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி. 2 வயது, 3 வயது, 4 வயதுக்குள்ளேயே குழந்தையினுடைய மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி அந்த குழந்தை நடக்க முடியாம இருந்து சிறு வயதிலே இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபிக்கு ஆல்ரெடி ஜீன் தெரப்பி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதே போல் மற்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, டுஷீன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னு இருக்கு. அதுவும் ஒரு வகையான மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அது வந்து கை கால் செயலிழந்து போயிடும். கை காலில் எப்படி சதை மசில்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வீக் ஆயிடும். செஸ்ட் நம்ம பிரீதிங் பண்றோம் இல்லையா, செஸ்ட் மசில்ஸ் வீக் ஆயிடும். டயஃப்ரம் வீக் ஆயிடும். அதனால மூச்சு விட முடியாம ஒரு 4 வயது, 5 வயது, 10 வயதுல இறந்து போகும். இப்போ இந்த குழந்தைகளுக்கும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி ரிசர்ச் லெவல்ல சக்சஸ் இருக்கிறது. எனவே விரைவில் இதுக்கும் ஸ்டெம் செல் தெரப்பி சக்சஸ்ஃபுல்லாக கிடைத்துவிடும். ஸோ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளில் பல வியாதிகளுக்கு ஆல்ரெடி ஸ்டெம் செல் தெரப்பி சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறது. சில வியாதிகளுக்கு அதற்கான ரிசர்ச் நடந்து வருகிறது. அவற்றின் முடிவின் தருவாயில் பல வியாதிகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்த ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்குள்ள இன்னும் பல வியாதிகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் வியாதிகளை தீர்வு செய்யலாம்.